ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து சம்டைம்ஸ் உங்களுடைய குழந்தைங்களோ, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ வந்து தெரியாம டெலீட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாதிரி டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், இல்ல நீங்களே தெரியாம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் நார்மல் ப்ரொசீஜர்ல வந்து அத ரிகவர் பண்ண முடியாது. ஆனா நம்ம சொல்ற ட்ரிக்க நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க எடுக்கும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்துச்சோ, சேம் குவாலிட்டில உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் தனியா பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம சொல்ற ட்ரிக்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் போதும். சம்டைம்ஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும் சில ஆப்ஸ் எல்லாமே. பட் ஆனா இந்த ஆப்ல வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம சொல்ற மாதிரி எப்படி ரிகவர் பண்றது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதா ஒரு லைக்க போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகி பிடிச்சிருந்துச்சுனா மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்ற ட்ரிக்க பண்றதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழயே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்னு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அது மேல கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. வேற ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ என் மொபைல்ல வச்சு உங்களுக்கு நான் லைவா டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்துங்க டைம் பார்த்தீங்கன்னா 6:37 PM 6:37 ஆகுது. இப்போ நம்ம என்னுடைய கேலரியில இருக்கிற ஒரு 4 ஃபோட்டோஸை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். பாருங்க நல்லா பார்த்துங்க 6:37 ஆகுது. இப்போ 4 ஃபோட்டோஸையும் வந்து டெலீட் பண்ணியாச்சு. கீழ பாருங்க டெலிட்டட் 4 ஐட்டம்ஸ் டெலிட்டட்னு வந்துருச்சா? இப்போ பாருங்க மறுபடியும் பார்த்துங்க 6:37 ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் இந்த இடத்துல வரவே இல்ல. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்க சொல்லி. ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழ பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் வீடியோஸ், அதாவது நீங்க வீடியோஸ் ஏதாவது டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுக்கிறதுக்காக தான் கீழ இருக்குது. மேலே இருக்கிறது தான் நம்ம பண்ண போறோம். சர்ச் ஃபார் லாஸ்ட் ஃபோட்டோஸ். நம்ம இப்போ டெலீட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிகவர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ண உடனே உங்களுடைய ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ணீங்க இல்லையா? ஸோ இந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ரிகவர் பண்ணி இதில் வச்சிடும், இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஈஸியாக ரிகவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெலீட் பண்ணோம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து 4 ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ண காட்டணும் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் ஒவ்வொன்றா ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேவா? இந்த 4 ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ணீங்க இல்லையா? உங்களுடைய ஃபோன் வாங்கினதுலேருந்து நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சிரும். உங்களுக்கு அதில் எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். பட் நம்ம வந்து இப்போ 4 ஃபோட்டோஸ் நம்ம கடைசியாக டெலீட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம ரிகவர் பண்ணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:38 ஆகுது. 6:38க்கு நம்ம 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே ரிகவர்னு இருக்கு இல்லையா? அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதுமே சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். ஃபைல் மேனேஜர் பெர்மிஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்களே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிடுங்க. கிரியேட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே நம்ம செலக்ட் பண்ண அந்த 4 ஃபோட்டோஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகிடும். ரிகவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:39 ஆகுது. நம்ம ரிகவர் பண்ண 4 ஃபோட்டோஸும் இங்கே வந்து ஷோ ஆயிடுச்சு. கேலரியில் ஷோ ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா? குவாலிட்டி. ஸோ இந்த நம்ம ரிகவர் பண்ணுற ஃபோட்டோஸோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பிடிச்சிருந்தீங்களோ சேம் குவாலிட்டியில் அந்த குவாலிட்டி குறையாமல் உங்களால் வந்து எல்லா ஃபோட்டோஸும் வந்து திரும்ப எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தவிர இன்னும் நிறைய மொபைல் ட்ராக்கர், கால் ஹிஸ்ட்ரி, கால் ரெக்கார்டர்ன்ட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ட்ரிக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.